அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க ஸ்கூலுக்கு என்னைய மோட்டிவேஷன் ஸ்பீச்க்காக கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் சொன்னா பிடிக்குமா பிடிக்காதா? இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் நல்லது, இது எது சொன்னாலும் மேக்சிமம் பிடிக்காது. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்ப இதுக்கு நம்ம முன்னாடி பேசின சார் அப்துல் கலாம் பத்தி சொன்னார்ல, கேட்டீங்களா எல்லாரும்? அப்துல் கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியும்? சயின்டிஸ்ட். அப்புறம் அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் இருந்தார், தெரியுமா? நாட்டின் குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் இருந்தார். எதனால அவரால் குடியரசுத் தலைவராக வர முடிஞ்சு? எதனால சயின்டிஸ்டா வர முடிஞ்சு? ஹார்ட் ஒர்க்கிங். சரி, அப்புறம் நல்லா படிச்சார். அப்ப உங்களோட முதல் கடமை எது? எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? இப்ப ஒரு தடவை இங்க கொஸ்டின் கேட்கிறப்ப, கேள்வி கேட்கிறப்ப நீங்க ஓடி பதில் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ல நாங்க இப்ப ஓடி வர முடியாது. டீச்சர்ஸை பார்த்தா எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கும். ஆனா இங்க உங்களோட டீச்சர்ஸ்க்கும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் எங்க தமிழைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். தேனியில் எங்க கடைக்கு போறோம், அவர் வந்தாரு பார்த்தாலே இன்னும் பயமா இருக்கும். ஏன்னா அவர் அடி வாங்கியிருக்கேன். அவர் அடிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேச முடியுது. இந்த தைரியத்தை கொடுத்தது, இந்த மேடை பேச்ச பழக்கினது எங்க தமிழையா. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம அப்துல் கலாம் சாரை பத்தி பேசணும். அவர் நல்லா படிச்சதுனாலதான் ஒரு சயின்டிஸ்டாவும் இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக வர முடிஞ்சு. அப்ப இருக்கிறதுலே எது முக்கியமானது? படிப்பு. எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் அண்ட் மோர் பவர்ஃபுல் டூல் இன் திஸ் வேர்ல்ட். கல்வியே ஒரு சிறந்த ஆயுதம். நீங்க என்னவாக ஆக நினைக்கிறீர்களோ அதை கல்வியால் மட்டுமே சாதிக்க முடியும். இதுல யார் பசங்களை கிரவுண்ட்ல பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது இல்ல. ஏன் யாருமே விளையாட வர மாட்டேங்கிறீங்க கிரவுண்டுக்கு? அதெல்லாம் இல்ல. இப்ப விளையாட வேண்டியதா எல்லாத்தையும் போன்லயே விளையாடுறீங்க. செல்போன்லயும் அலைபேசியிலேயோ எல்லாத்தையுமே விளையாட முடிச்சிடுறீங்க. கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொன்னா செல்லுலயே கிரிக்கெட் விளையாடுறீங்க. அது ஆரோக்கியம் கிடையாது உடலுக்கு. நீங்க கிரவுண்ட்ல விளையாடணும். கிரவுண்ட்ல விளையாடனா உடம்புல வேர்க்கும். அப்பதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வினால நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? அப்புறம் வேலை. பரவாயில்ல. அடுத்து டிசிப்ளின். கண்டிப்பா. கல்வினால அறிவு. அறிவு என்பதை விட பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் என்ன? யாரா சொல்லுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். பகுத்தறிவு என்றால் எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிக்கக்கூடியதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு எப்படி வரும்? படிச்சா மட்டும்தான் வரும். அடுத்து சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஒழுக்கம். ஒழுக்கத்தை விட சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு இந்த சமுதாயத்துல நல்ல பேர் எடுத்துரும். நல்லவங்க கெட்டவங்க எதை வச்சு சொல்லுவாங்க? நம்ம நடந்துக்கிறத வச்சு, ஒழுக்கத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அதனால ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல அப்பா அம்மாக்கும் சரி, ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கும் சரி, எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். வேற அப்புறம் சோசியல் மீடியா பத்தி பேசுவோமா? எல்லாத்துக்குமே தெரியும் சமூக வலைத்தளம். இப்ப வீட்டுக்கு போனோடனே எல்லாரும் அவசரமா ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது, எப்படா முடிச்சுட்டு அப்பா செல்ல அம்மா செல்ல எடுக்க வேண்டியது, விளையாட வேண்டியது, ரீல்ஸ் பார்க்க வேண்டியது. அது நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. பாருங்க, வேண்டாம்னு சொல்லல. டெக்னாலஜி அறிவியல் நம்மளை வளர்த்துக்கிறதுக்காக தான், நம்மளை அழிக்கிறதுக்காக கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் வாங்குறது வாழ்க்கையில உதவாது. நம்ம படிக்கணும், நம்மளை 4 பேர் பின்பற்றணும், நம்ம ஒரு ரோல் மாடலா வளர்த்துக்கணும், நம்மளே வளர்த்துக்கணும். எல்லாரும் வளர்த்துக்கிறீங்களா? முக்கியமான விஷயம் 3 சொல்லிருக்கேன். என்னது? படிக்கணும், விளையாடணும், அப்புறம் ஒழுக்கமா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். எல்லாரும் கொடுப்பீங்களா? எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? நல்லா படிங்க. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த வேலம்மாள் கல்வி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்து. நன்றி, வணக்கம்.